தேனி அருகே அதிகாலையில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மூதாட்டியிடமிருந்து 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்ற நபர்களை பொதுமக்களே விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பட்டப்பகலில் செயின் பறிக்க முயன்ற நபர்கள் சிக்கியது எப்படி? தேனி அருகே கொடுவிலார்பட்டி பாலாஜி நகரில் வசித்து வருபவர் வழக்கறிஞர் மாரியப்பன். சம்பவத்தன்று அதிகாலை தனது 75 வயது மனைவி விஜயலட்சுமியுடன் அரண்மனை புதூர் சாலையில் வழக்கம் போல நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது 2 சக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 2 மர்ம நபர்கள் திடீரென மூதாட்டி விஜயலட்சுமியின் அருகே வந்து நின்றுள்ளனர். அடுத்த நொடியே அவர்கள் அசந்த நேரத்தில் கழுத்தில் இருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 சவரன் தங்கச் சங்கிலியை அறுத்து கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் செல்ல முயன்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தம்பதியினர் கூச்சலிட்டு உதவி கோரியுள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் தப்பியோடிய கொள்ளையர்களை விரட்டிச் சென்றனர். சில கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்ற அவர்கள் இருவரையும் அடக்கி பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட 3 சவரன் தங்கச் சங்கிலியையும் அவர்களிடமிருந்து மீட்ட பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பழனி செட்டிப்பட்டி போலீசார் பிடிபட்ட இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் தேனி அருகே அன்னஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான சந்தோஷ் மற்றும் 17 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து மூதாட்டி விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். பட்ட பகலில் நடைப்பயிற்சியில் இருந்த மூதாட்டியிடம் செயின் பறிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.